ஹாய் கைஸ், இது இந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே. எல்லாருக்கும் தெரியும், 2 months பேக் பஜாஜ் அவங்களோட பிக்கெஸ்ட் பல்சர் எவர் லான்ச் பண்ணியிருந்தாங்க, NS 400C. அந்த வண்டியோட டெலிவரி தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். சென்னையிலேயே ஃபஸ்ட்டு டெலிவரி, பெரிய ஈவெண்ட் நடத்திருக்காங்க. எந்த ஷோரூமில் எடுக்கிறேன்னா ஜெய் பஜாஜ் தாம்பரம். ஏன் இந்த வண்டியை எடுத்தேன், எதுக்கு எடுத்தேன், இதெல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோஸில் ரிவ்யூ வீடியோஸில் சொல்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக டெலிவரியை பற்றி தான் காட்ட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ஷோரூம் போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜெய் பஜாஜ் தாம்பரம் ஷோரூம் வந்துட்டோம். இங்கே ஈவெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே லைனாக நிப்பாட்டியிருக்காங்க. ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இப்போது 3 கலர் அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக 4 கலர் இருக்குது. ஒயிட்டு, பிளாக்கு, ரெட்டு அண்டு கிரே. ஸோ இப்போது இந்த ஜெய் பஜாஜ் தாம்பரமில் 3 கலர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஒயிட்டு, செகண்டு பிளாக்கு, ரெட்டு ஒன்று இருக்குது, அதை காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெட்டு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே இன்னொரு கஸ்டமர் இன்றைக்கி டெலிவரி எடுக்க போகிறாங்க. உங்கள் நேம் ப்ரோ? தனுஞ்சய். ஓகே. ஸோ அவங்கக்கிட்ட என்ன எதுக்கு எடுக்கிறாங்க, என்ன ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் இருக்குன்னு கேட்டுப்போம். ப்ரோ, இந்த வண்டி எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன ப்ரோ உங்களுக்கு? பவர். ஓகே. இன்ஜின் ஓகே. ஆல்ரெடி என்ன வண்டி யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ? டாமினார் இருக்குது. டாமினார் ஆல்ரெடி இருக்குது. ப்ளஸ் இது ஒன்று டாமினார் அண்ணது. ஓகே ஓகே. இது எனக்கு ஓகே ஓகே ப்ரோ. எப்போ புக் பண்ணீங்க? எப்படி? 15 days பேக் புக் பண்ணீங்க. இவங்க டெலிவரி ப்ராமிஸ் பண்ண மாதிரி கொடுத்துட்டாங்க ப்ரோ. ஓகே ஓகே. வண்டியில் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன ப்ரோ உங்களுக்கு? லுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை எல்லாருமே NS 200 மாதிரியே இருக்குன்றாங்க. உங்களுக்கு அந்த லுக்கு ஓகேவா, சாட்டிஸ்ஃபைடா? ஏன்னா மெயினாக லான்ச் ஆனப்போ எல்லாருமே லுக்கை தான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. உங்களுக்கு லுக்ஸ் ஓகே தான். பட்ஜெட்டு அதெல்லாமே ப்ரோ ஓகே தானா ப்ரோ? சரி, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இன்னொரு கஸ்டமர் நம்ம கூட இருக்காங்க. இவங்களும் இன்றைக்கி தான் டெலிவரி எடுக்க போகிறாங்க. ஸோ ஹாய் ப்ரோ, உங்கள் நேம்? ஆதித்யா. ஓகே, ஆதித்யா. வண்டியோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கில் என்ன ப்ரோ? எப்போ நீங்கள் புக் பண்ணீங்க, எதுக்கு புக் பண்ணீங்க, என்ன ரீசன் மெயினாக புக் பண்ணதுக்கு? புக் பண்ணது ஜூன் 1. ஓகே. ஸோ அதுதான் இந்த செக்மெண்ட்டில் எனக்கு இந்த ப்ரைஸ் லெவலில் இது நல்ல காம்படேட்டிவ் ப்ரைஸ் தான் இருந்துச்சு. அது ஒரு மெயின் ரீசன் சூஸ் பண்ணேன். ஓகே. அப்புறம் நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஓகே. இந்த 400cc இந்த ப்ரைஸ் ரேஞ்சு வேறு எதுலையுமே இது பண்ணுறேன். ஸோ மெயினாக இந்த ரீசன்ஸ்னால தான் இந்த பைக் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி என்ன பைக் யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ? இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு வண்டி? இதுதான். ஓகே ஓகே ஓகே. இது டியோ தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ பைக்குன்னு இதுதான் ஃபஸ்ட்டு. இதுதான் ஃபஸ்ட் பைக்கு. ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MT அது மாதிரி மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி சிசி வண்டி தான் கொடுக்குறாங்க. இவங்க தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 400cc ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது வேறு என்ன வண்டி ப்ரோ ட்ரை பண்ணீங்க இது வாங்குறதுக்கு முன்னாடி? டாமினார் பார்த்துருந்தேன். ஓகே. முதல்ல இருந்து. ஓகே. ஸோ அதே இன்ஜின் இதுக்கு நல்ல காம்படேட்டிவ் ப்ரைஸிங்கில். ஆமாம், இது நல்லா சிட்டி ரைடுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் வெயிட்டும் கொஞ்சம் இது லைட் வெயிட்டாக. ஆமாம், லைட் வெயிட்டாக இருக்கும், நிம்பலாக இருக்கும் உங்களுக்கு ஹேண்ட்லிங்லாம். ஸோ அப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ரைட் பை வயர். ஆமாம் ஆமாம் ஆமாம். டாமினாரில் எதுவுமே இல்லை, இன்னும் வரல. ஸோ அதை வச்சு ஆடட் ஃபீச்சர்ஸாக இருக்கிறதுனால இது ரைட் மோட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது. ஓகே. லுக்ஸு எப்படி ப்ரோ உங்களுக்கு? ஏன்னா லான்ச் ஆனப்போ எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணது லுக்ஸு தான் வண்டிக்கு. உங்களுக்கு லுக்ஸ் எப்படி இருக்குது? சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா ப்ரோ? இல்லை உங்களுக்கு லுக்ஸு மேட்ரஸா? இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் மேட்டர். ஓகே ஓகே. ஸோ லுக்ஸ் நல்லா அக்ரெசிவாக தான் இருக்குது. ஓகே. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா NS 200 அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டியூக் மாதிரி இன்னும் பெருசு பண்ணியிருக்கலாம், ஃபேரிங் புதுசு பண்ணியிருக்கலான்னு சொன்னாங்க. அது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ ஃப்ரண்ட் கொஞ்சம் ஹெட்லாம்ப் செட்டப்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்க மாதிரி, அவுட் ஆஃப் த பிளேஸ் இருக்கிற மாதிரி இருக்கா? ஓகே ஓகே. டெயில் லேம்ப்லாம் எல்லா இதுலேயும் வரது அப்படியே தான். NS சீரிஸ் ஃபுல்லாக எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் யூனிக்காக உங்களுக்கு தெரியல. ஓகே ஓகே. லுக்ஸ் ஓகே அக்ரெசிவாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே பழசு இருக்கிற மாதிரி தான். ஆமாம், நியூவாக எதுவும் இல்லை, யூனிக்காக தெரியல. எல்லாம் சீரிஸ் மாதிரியே அப்படியே இருக்குது. ஓகே. ஆனால் அது உங்களுக்கு பெரிய டீல் பிரேக்கர் இல்லை இப்போது? இல்லை, அது பர்ஃபார்மன்ஸ் தான். உங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்க ப்ரோ? பிளாக்கா ப்ரோ? ஓகே ஓகே. வேறு ஏதாவது கலர் யோசிச்சிங்களா? இல்லை
ஆக்சுவலாக நான் ஃபுல் பிளாக் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே. கிரே இந்த ரெட் ஆக்சென்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல் ஸ்ட்ரைப்ஸ் வந்து ரெட் அண்ட் ஒயிட் வருது இதில். இந்த டாமினர் இருக்கிற மாதிரி அந்த ஆமாம், ஃபுல் பிளாக் இருக்கும்னு நினச்சிங்க. ஓகே, அது இல்லை. பிளாக் தான் வேணுமா இருந்துச்சு. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே கிரேட். ஸோ பஜாஜ் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் பைக்கை லான்ச் பண்ணது 2001ல் அண்ட் ஃபார் 24 years they've been ruling the market. அண்ட் இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ண போகிற NS வந்து அந்த சீரீஸை 2012லேருந்து. ஸோ ஃபார் 12 years they've been ruling the market since they released the NS. Yeah, let's go ahead. Come on. Ladies and gentlemen, introducing you the brand new, the biggest ever Pulsar NS 400C. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா டெலிவரி எடுத்தாச்சு. நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன ரேலி ரைடு போக போகிறோம்.